வணக்கம் மிஸ்டர் கிருபா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அதாவது இந்த வீடியோவில் முழுக்க பங்கர் சைலேஜ், ஒரு பங்கர் சைலேஜ் பண்ணணும்னா எப்படி ஆரம்பிக்கணும், அதை பற்றி தெளிவாக சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பங்கர் சைலேஜ் வந்து நிறைய மெத்தட் இருக்குங்க. மண்ணு திட்டு போட்டு பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் வந்து காங்கிரீட்டில் கட்டியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் 52 அடிங்க, அகலம் 16 அடி, ஹைட் வந்து 6 அடி ஹைட்டுங்க. கீழே ஸ்லோப் கொடுத்துருக்குங்க. தண்ணி மழை பெஞ்சாவோ இல்லை அதுலேருந்து எசன்ஸ் ஒரு சில டைம் வெளியே வருங்க, அதுக்காக வாட்டம் கொடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்க பங்கர் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் போட்டதுங்க. இப்போ இதில் வந்து மெட்டீரியல் காலியாக போகுது அப்படின்றனால புது பங்கர் நீங்கள் போட்டது பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. பங்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் லேர்னிங் தான். அதை நீங்கள் லேர்னிங்ஸை வந்து அடுத்த டைம் வந்து எந்தளவுக்கு அது தவறுகள் வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தடுத்து இந்த வாட்டி கொஞ்சம் வந்து கன்வீனியாக போட்டுரும். பட் அதுலேயுமே ஒரு சில ப்ராப்ளம் வரும். அதை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணுற மாதிரி இந்த பங்கர் திரும்ப ஃபில் பண்ணுவாங்க. நம்ம இடத்துல 2 பங்கர் போட்டிருக்கீங்களே, இது அவசியமா இல்லை 3 இருந்தால் நல்லதா? அதை பற்றி 3 இருந்தால் சேஃபுங்க. மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ 2 பங்கர் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்றில் நமக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு இருப்போம், அப்போ நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒன்று மெட்டீரியல் இப்போ இருக்குது, இன்னும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம், 45 நாள் கழித்து அதை எடுக்கிறதுக்கு நம்ம கண்டினியூஷன் இருக்குங்க. ஒரு பங்கர் மட்டும் தான் உங்களால் அந்த பங்கர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் 45 நாளுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு சில டைம் மெட்டீரியல் கம்மியாக கிடைக்கும் ரேட்டு, அப்போ உங்கள்கிட்ட பாதி பங்கர் ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி போடுவீங்க? எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப மினிமம் 2 பண்ணிக்கணும். 3 பண்ணிட்டு சேஃபருங்க. அதாவது நமது இடத்துல 25 ஹெச்எஃப் ஜெர்சி இருக்குது. எல்லாமே நல்ல கறவைத்திறன் உள்ள மாடுகள் தான். ஆமாங்க. இந்த ஒரு பங்கரில் எவ்வளோ டன்னு போடுவீங்க, எவ்வளோ நாள் வரும்? இந்த பங்கர் பார்த்தீங்கன்னா நாள் பொறுத்து வந்து எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா குரூப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, 3 மாதத்தில் ஒரு கண்ணுட்டி பிறந்துட்டே இருக்கும். அது இன்னொன்று ஹீஃபர்ஸ் வளர்ந்துட்டே இருக்கும், குவான்டிட்டி சாப்பிட்டு அதிகமாக இருக்குங்க. இல்லை ஒரு ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டன் போட்டோம் அப்படின்னா க்ரீன் ஃபோடர் சூப்பர் நேப்பியரும் இருக்குது நம்மக்கிட்ட. அதை வந்து நாங்கள் நான் மில்கிங் அனிமலுக்கு கொடுத்தோம். மில்கிங் அனிமலுக்கு சைலேஜ் கொடுக்குறப்ப எங்களுக்கு ஒரு 5 to 6 months பக்கம் வந்துருங்க. 5 months ஒரு 40 டன் வந்துருங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சூப்பர் நேப்பியர்லேருந்து ஃபுல்லாக கட் பண்ணுறோங்க. நம்ம டயட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்றனால நாங்கள் பெருசாக போட்டிருக்கோங்க. இப்போ அடுத்த சீசனில் எனக்கு இங்கே லோக்கல் ஃபார்மர்ஸோட சப்போர்ட்னால நாங்கள் ஃபுல் பங்கர் போட்டோம் அப்படின்னா நாங்கள் சூப்பர் நேப்பியரை அழிச்சிருவோங்க. அப்போ வந்து எல்லா அனிமலுக்கும் 365 days சைலேஜ் தாங்க. ஓகே, அதாவது நீங்கள் இந்த கார்ன் சைலேஜ் வெளியிலேருந்து தான் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு சொந்த இடம் இல்லை, லீஸ்க்கு எடுக்கல, வெளியிலேருந்து உங்களை இடத்து வந்துடுச்சு. 4 டன்னு, அதாவது 4 லோடு வந்துச்சு. ஆமாங்க. சரிங்களா? அது கொட்டுறதுக்கு முன்னாடி வடிவில் நீங்கள் வந்து தார்பாலின் போட்டிங்க. ஆமாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் கீழே போடலை? எதுக்காகனாங்க, இப்போ இதில் மழை பெய்யுது இல்லைங்களா, மழை இங்கே பெய்யறப்ப தண்ணி இதில் வடியும். ஓகே, இந்த வடிகிற தண்ணி இப்படியே வெளியே வந்துடணும். இப்போ இந்த இடத்துல படுத நான் உள்ள இது வரைக்கும் போடலை அப்படின்னா தண்ணி உள்ள மெட்டீரியல் உள்ள அட்டாக் பண்ணிடுங்க. இதனால ஃபங்கஸ் வந்துருமா? கண்டிப்பாக வருங்க. குவாலிட்டியாக வேஸ்ட் ஆயிடும். அப்போ நம்ம 2 சைடு கிட்டத்தட்ட ஒரு பங்கரில் ஒரு 3/4 வாசி போட்டு விட்டோம் அப்படின்னா தண்ணி முடிச்ச வரைக்கும் கீழே இறங்கிருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு அந்த ஃபேஸிங் நெத்திலையும் வந்து போட்டிருப்போம், ஃப்ரண்ட்லேயும் இப்படி இறக்கிருப்போங்க. அதுக்கு மேலேயும் நாங்கள் ஒரு லேயர் போட்டிருப்போங்க. நாங்கள் ரொம்ப தின் 80 GSM தான் யூஸ் பண்ணுறாங்க. பங்கர் இது வந்து ஃப்ளோர் பூசி இருக்கிறனால எங்கேயுமே காயம் அவ்வளோ சீக்கிரம் இதனால ஆகாது. கீழேயுமே நாங்கள் இது போட்டிருக்கனால கீழே நாங்கள் தார்பாலின் போடுறதில்ல, சைடுக்கு மட்டும் மேலே மட்டும் தான் போடுறோம். அவசியம் இல்லையா? கீழே தேவையில்லைங்க. கீழே முடிஞ்சு நாங்கள் காங்கிரீட் ஒருவேளை மண்தரையாக இருந்ததுன்னா போடலாமா, இல்லை அதுக்கும் தேவை? மண்தரையில் போடுறது பெஸ்ட்டு, போடுறது பெஸ்ட்டு. தார்பாலின் போடுறது ஓகே. எப்பவும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா கீழே ஃப்ளோரிங் போடுறது பெஸ்ட்டு. நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். மண் வந்துட்டு இருக்கோம், அங்கே மண் மாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அங்கே டைரியா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டு தான் காங்கிரீட் தான் பெஸ்ட்டுங்க. ஒரு கியூபிக்கில் எவ்வளோ நம்மளால சைலேஜ் ஒரு நல்ல ஒரு மினிமம் ஒரு குட் குவாலிட்டி சைலேஜ் அப்படின்னா மினிமம் வந்து 15 ஒரு கியூபிக் ஃபீட்டில் வந்து 15 kg ஃபில் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இது லென்த்து பிரெத்து ஹைட்டை மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 15 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டன் ஃபில் பண்ண முடியும்னு வருங்க. ஓகே, அப்போ வந்து ஒரு கியூபிக் ஃபீட்டில் நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணுறீங்க காம்பேக்ஷன் இருக்கிறத பொறுத்து தான் ட்ரை மேட்டர் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் சைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற சைலேஜ் அதாவது 5 மாதம் முடிஞ்சிருச்சிங்களா? இது 5 மாதம் முடிஞ்சிச்சிங்க. சோளம்லாம் நல்லாவே தெரியுது. ஆமாங்க. அதாவது எனக்கு ஒரு வித்தியாசம் இது வந்து என்னன்னா சோளம் கொஞ்சம் வந்து கிராக் ஆகலைங்க, ஆனால் அதில் ஓரளவு கிராக் ஆயிருந்தது. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம ஓன் ஃபீல்டுலேருந்து எடுக்கிறதுக்கும் நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இந்த டிஃப்ரென்ஸுங்க. நம்மளால குவாலிட்டி அந்த அளவுக்கு என்ஷூர் பண்ண முடியாதுங்க. ஓகே ஓகே. ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருக்கிறனால பையரால் அந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ண முடியாதுங்க இங்கே. அதாவது பஞ்சாபில் நிறைய இடத்துல என்னை கூப்பிட்டு போனீங்க, காமிச்சிங்க, எல்லாம் பெரிய பெரிய பங்கர் போட்டிருந்தாங்க. அது போல் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதை விட பெருசாக கூட இருக்கலாம். இல்லை அது, ஆனால் அவங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரம் வந்து சைலேஜ் எதுவும் ஃபங்கஸ் ஆகலை, கெடலையே. இது எப்படி? இது காம்பேக்ஷன். இன்னொன்று நாங்கள் தார்பாலினோட இது மேலே வந்து பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிருங்க, மேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கன்றனால ஃபங்கஸ் ஆகலைங்க. பட் எங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட், இதோட சைலேஜோட டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இது தெரிஞ்சிருங்க.
கண்ணால் பார்க்குறது வந்து கன்ஃபார்ம் நம்ம சைலேஜ் டெஸ்ட் ரிப்போர்ட் பண்ணணும். சைலேஜ் டெஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் டைமில் பஞ்சாப் போயிருந்தப்போ வந்து நாம் வந்து ஒரு பங்கர் ஓப்பன் பண்ணாட்டி ஒரு வாட்டி தான் சைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் எவரி 15 days டெஸ்ட் பண்ணி தான் கான்சன்ட்ரேட்டே மிக்ஸ் பண்ணுறாங்க. நான் சரியான முறையில் பண்ணிட்டேன். நான் ஏன் 15 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் நீங்கள் பண்ணணும்? இதில் என்ன அவசியம்? என்ன நியூட்ரிட்டிவ் வேல்யூ இல்லாமல் தெரியாமல் எப்படி டயட் அங்கே ஃபார்முலேட் பண்ணுவீங்க? இதில் என்ன எனர்ஜி இருக்குது, என்ன ப்ரோட்டீன் லெவல் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, இதை தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த இடத்துல ஒரு அனிமலுக்கு ஒரு 30 லிட்டருக்கு இருக்கிற அனிமலுக்கு வந்து கரெக்டான டயட்டை நீங்கள் கொடுக்க முடியும்? ஓகே. கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்னா நீங்கள் இன்னொன்று ஏனோ தானோன்னு காஸ்டிங் எகிரிட்டு போயிடும். நீங்கள் இது கரெக்டான குவாலிட்டியில் போட்டாலுமே குவாலிட்டியில் வந்திருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும்ல. ஓகே. ஒரு பேஸ் வேல்யூக்காக நம்ம அதை செக் பண்ணோம் அப்படின்றது தான். பட் பஞ்சாபில் என்ன பண்ணுறாங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து அவங்க ஃபீடை அவங்க செக் பண்ணி ஃபீட் கம்பெனிஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. அதில் தான் அவங்க இன்னும் சக்ஸஸ் ஆகுறாங்க. நான் வந்து ஒரு வாட்டி ஒரு பங்கர் செக் பண்ணால் வந்து குவாலிட்டி ஆயிடும். பட் 5 months ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்க குவாலிட்டியும் 45 days ஆன அங்கே இருக்க குவாலிட்டியும் வித்தியாசம் இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து ஃபெர்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட ஏஜிங்னால நமக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சில டைம் குவாலிட்டியும் குறையுது. அதனால் நம்ம அது கம்ப்ளீட் 15 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் கான்சன்ட்ரேட் ஃபீடே மிக்ஸ் பண்ணுறோங்க. ஓகே. ஓகே. அதாவது நமக்கு 4 லோடு வந்துச்சு. அது எல்லாமே சேர்ந்து ஒரு 42 டன் வந்துச்சு. ஆமாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பக்கமும் வந்து தார்பாலினை போட்டிங்க. அதுக்கப்புறம் 2 லோடு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜேசிபியாலே அவங்களே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணாங்க. அதுக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 2 லோடு வந்துச்சு. அதாவது ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 42 டன்னு நீங்கள் பங்கர் போட்டுட்டீங்க. ஆமாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன செலவாச்சுன்னு சொல்லிட்டு நண்பர்கள் எதிர்பார்ப்பாங்களா? இதில் மேஜர் காஸ்ட் வந்து மெட்டீரியல் தாங்க. மக்காச்சோளம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 4700 வரைக்கும் வந்துச்சுங்க. இப்போ அது இல்லாமல் தார்பலின் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோன்னு கணக்கு பண்ணாலுமே ஒரு 6000 ரூபாய் கிட்ட, 5000 to 1000 ரூபாய் வருங்க. ஜேசிபி ஒரு 6 மணி நேரம் கிட்ட, 5 to 6 மணி நேரம் ஓடிச்சுங்க. இதில் நாங்கள் கம்மியாக தான் ஜேசிபி ஓட்டினோங்க. கிட்டத்தட்ட டோட்டலாக 1 hour தான் ஓட்டியிருப்போம். பட் அதில் வந்து எங்களுக்கு இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக ஓட்டினோம். பட் மோஸ்ட்லி டிராக்டர் ரோவைஸ் நம்ம மிதிச்சோம் அப்படின்னா இன்னும் எஃபிஷியன்சி இருக்குங்க. எங்களுக்கு அந்த ஸ்லோப் கிடைக்காதனால நாங்கள் வந்து ஜேசிபி விட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஓகே. ஒரு கரெக்டான மெத்தட் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நான். ஜேசிபி வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. நெக்ஸ்ட்டு மேஜர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி. அடுத்து லேபர் வந்து ஒரு 3 லேபருக்கு ஆவரேஜாக ஒரு 1000 ரூபான்னு போட்டு 3000 ரூபாய் வந்துருங்க. எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து பர் கிலோவில் காஸ்டிங் நான் இன்க்ளூடிங் வேஸ்டேஜுங்க. இந்த பங்கரோட வேஸ்டேஜ் எனக்கு வந்து 5% இருந்ததுங்க. 5% தான் 5% தான் இருந்ததுங்க. நீங்கள் ஓவரால் எல்லாத்துக்குமே கால்குலேஷன் படி பார்த்தா ஒரு 5% வரப்போ நாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அந்த காஸ்டிங்கில் சேர்த்திடுவோங்க. அதுலேயும் 5% காஸ்டிங் வருன்றப்ப நமக்கு வந்து 5 ரூபா 20 காசு. அதே மாதிரி ட்ரை மேட்டர் லாஸ் இருக்குங்க. ஓகே. அப்போ அது ஒரு 5 ரூபா 30 காசு, 5 ரூபா 40 காசு வட்டிகள் நமக்கு வந்து சைலேஜோட காஸ்ட் வந்துடுங்க. ஓகே. நிறைய நண்பர்கள் சைலேஜுக்கு போகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இது 10 ரூபா வந்துடுது, அது கண்டிப்பாக பால் பண்ணையில் லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சின்ன ஃபார்ம்ஸில் பண்ண முடியாதுங்க. இப்போ சின்ன ஃபார்ம்ன்ற சென்ஸ் எப்படின்னா 2 மாடு 3 மாடு இருக்கப்போ பங்கர் மெத்தட் போகவே முடியாதுங்க. ஏன்னா டெய்லி ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நம்ம வந்து ஒரு அடியாவது நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்றப்ப கம்மியாக இருக்குது. 10 மாடு இப்போ நம்மளதுல 20 மாடு தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் 20 மாட்டுக்கு தான்றப்ப இன்னொன்று மில்கிங் அனிமல் தான் மேஜர். மில்கிங் அனிமல் 12 தான் இருக்குது. அதுக்கு மட்டும் தான் மேஜராக யூஸ் பண்ணுறப்ப நாங்கள் ஒரு 3/4 அடி போயிடுவோங்க அப்ரோச்சில், ஃப்ரண்ட் அப்ரோச்சில். அப்போ வந்து இன்னொன்று நீங்கள் 2 மாடு 3 மாடு இருக்கவங்களுக்கு எனக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் 10 மாடு அந்த ரேஞ்ச் இருக்கவங்களுக்கு இது பெஸ்ட் மெத்தட் தாங்க. நீங்கள் இதே மாதிரி 10 மாடுகள் வச்சுருக்கவங்க சைலேஜ் போகிறதுங்கிறது பங்கர் மெத்தட் போகிறது அவங்களுக்கு பெஸ்ட்டுங்க. நான் பஞ்சாபில் புதுசாக எந்த ஃபார்ம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு போனோடனே பங்கர் தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஷெட்லாம் அப்புறம் தான் போடுவாங்க. ஏன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டே இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க மேண்டட்ரி அப்படின்றனால. நாம் என்ன பண்ணுறோம், ஃபீல்டு ஒரு ஏக்கரா பிடிச்சி சூப்பர் நெப்பியர் நடுவாங்க. ஓகே. ஓகே. சரிங்க. அடுத்தது ஒரு கேள்வி. இந்த நீளம் உயரம் நம்ம எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த அகலம்ங்கிறது ஏதாவது கால்குலேஷன் இருக்கா? அகலம் எல்லாத்துக்குமே. நான் எதற்காக சொல்கிறேன்னா, அவங்க வந்து மண்ணில் வெட்டி எடுத்து அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஒரு முறை தவறு செஞ்சால் அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் அது போல் தவறு செய்யக்கூடாதுன்னு. கான்கிரீட் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்குறப்ப கிராக் வந்துடுங்க. ஓகே. இதில் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃப்ளெஜ்டு வந்து பார்த்தீங்கன்னா ராடு யூஸ் பண்ணி அங்கங்கே கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. 10 அடிக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. எவ்ரி 2 feet கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதனால தான் எவ்வளோ காம்பாக்ஷன் அழுத்துறப்பையும் கிராக் இல்லைங்க சார். அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஜாயிண்ட்டாக அடிக்க முடியாது எங்கேயும். அதனால் நாங்கள் முன்னாடியே வந்து நெக்ஸ்ட்டு 6 to 10 yearsக்கு வந்து எவ்வளோ அனிமல் போவோம், இந்த ஃபீல்டில் எங்களால் எவ்வளோ அனிமல் மெயின்டைன் பண்ணுறதை கால்குலேட் பண்ணி இந்த பங்கர் போட்டேங்க. ஓகே. அதை பொறுத்து நான் நீளத்தை வந்து ஃபில் பண்ணுறதை வந்து நான் மாற்றிக்கிறேங்க.
ம். இப்போ நான் வந்து பாதி தான் பாதியில் ஒரு கால்வாசிக்கும் அரைவாசிக்கும் நடுவில் ஃபில் பண்ணியிருக்கேங்க. அப்போ வந்து எனக்கு அது ஒரு 6 மாதம் வருதுன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ண அப்படின்னா எனக்கு 9 மாதம் வருங்க. ம் 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 அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து பார்க்குறோன்னு வைங்களேன். நீளம் எதை பொறுத்து டிசைன் ஆகும்னா எவ்வளோ மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்குதோ அதை பொறுத்துங்க. ஓகே. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி ரோவிங்கில் போச்சு அப்படின்னா எல்லா இடமும் மிதிப்படணுங்க. ம் ஜேசிபி எனக்கு 6 அடி தான் இருக்கும், 7 அடி தான் இருக்கும், 14 அடி விட்டா போதுமே. நாங்கள் 14 அடி விட்டா மிதிப்படாதுங்க. ஓகே. நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்ததுனால வந்து சொல்கிறேங்க. ம் ம் டிராக்டர் போகும், அது 6 அடி தான் இருக்கும், 12 அடி விட்டால் போதும், டபுள் த டைம் இருக்கே போகாது அப்படின்னாங்க. போகாதுங்க. ம் 16 அடியே ஒரு சில டைம் போகிறது இல்லைங்க. ம் ம் குரூஷியலான அந்த டைம்லாம் வந்து போகிறது இல்லைங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே 20 அடி வச்சுக்கலாங்க. 20 அடி வச்சுக்கிட்டு ஹைட்டு கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் 6 அடி ஹைட் வச்சுட்டு ஒரு பங்கர் உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபில்லிங் ஹைட்டை மாற்றிக்கோங்க. ஃப்ரண்ட் அப்ரோச்சில் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றது. லென்த்து வந்து மெட்டீரியல் கிடைக்கிறத பொறுத்து நீங்கள் மாறிக்கோங்க. அடுத்தது ஒரு சில பேருக்கு கேள்வி, இப்போ பேக்கில் இருக்கிறது ஒரு 4-5 நாளில் நாம் வந்து முடிச்சிடணும், ஓப்பன் பண்ணிட்டா அதை நல்லா டைட் பண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பங்கர்னு போனால் நம்ம இவ்வளோ வெட்டி எடுக்கணும், இல்லைன்னா நம்ம பங்கருக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய அது கருத்து வந்து என்ன? ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இங்கேருந்து அப்ரோச்சில் நீங்கள் பாருங்கள் எல்லா இடமும் ஒரே மாதிரி கலராக இருக்கும். கரெக்ட். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் ஒரு அடியாவது வெட்டணுங்க மினிமம். ம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி தான் பங்கரை டிசைன் பண்ணுங்க. ம், உங்ககிட்ட உயரம், அனிமலை அகலம். பொறுத்து எல்லாமே பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுங்க. நம்ம ஏனோ தானோ டிசைன் பண்ணோன்னா திரும்ப நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செலவில் காசை வேஸ்ட் பண்ணீங்க. நாங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைங்க. அதாவது ஒரு அடிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஒரு அடி எடுத்தே ஆகணும், ஆ 3/4 அடி எடுத்தாகணும். ம் இந்த இடம் இப்போ இந்த இடம் இருக்குன்னா இது ஒரு 3 இன்ச்சாவது நீங்கள் போயிடணும். மினிமம் 3 பத்தாது, 6 இன்ச்சாவது போயிடணும். நீங்கள் 6க்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சரி, சைலேஜ் இன்னைக்கு எடுக்கிறீங்க, இதை திரும்பவும் தார்பாலின் போட்டு மூட தேவையில்லையா? தேவையில்லைங்க. மழை பெஞ்சா தார்பால் இழுத்துடும், இல்லைன்னா தேவையில்லைங்க. ஏன்னா தினசரி நம்ம எடுத்துட்டு டெய்லி இருக்கறதுனால. ஆமாம் டெய்லி எடுக்கணும் இல்லைங்க. டெய்லி காலைல சாயந்தரம் எடுக்கிறாங்கல்ல. ம் ம் அப்போ வந்து இப்போ மழை வராதுன்னு தெரியும் இந்த சீசனில், ம் அதனால் திறந்து இருக்குங்க. ஓகே. அதாவது ஜேசிபி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இங்கே வந்து வேலை செஞ்சது. நிறைய இடத்துல நானும் வீடியோவில் பார்த்தது தான். நம்ம சேனலில் இதுதான் பங்கர் மெத்தடில் ஒரு முழு வீடியோவாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன டிராக்டரோ பெரிய டிராக்டரை வச்சு தான் மிதிக்கிறாங்க. ஆனால் நம்ம இடத்துல ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியங்க. ம் வெயிட் ரொம்ப முக்கியம். ம் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து வெயிட் வந்து எந்த அளவுக்கு நீ வைக்கிறியோ அந்த அளவுக்கு காம்பாக்ஷன் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 4 வீல் டிரைவ் அண்ட் எபோவ் முன்னாடி பின்னாடி வெயிட் லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜேசிபி இருக்குன்னா ஏன் நம்ம இடத்துல ஜேசிபியில் அந்த பக்கெட்டில் மட்டும் வச்சு எங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கல, அந்த டிராக்டர் ஏற ஸ்லோப் கிடைக்கலன்னு வைங்களேன். ம் இந்த வாட்டி மெட்டீரியல் ரேட் அதிகமாக இருந்தனால ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியல. ஒருவேளை இப்போ 42 டன் போடுறது பதிலாக இன்னொரு 100 டன் போட்டிருந்தீங்கன்னா அப்படி ஏதாவது பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் பண்ணி ஆகணும். ஜேசிபியே இப்படி தான் ஏறி போயிடும். நான் உங்களுக்கு காலையில் ஒரு சார்ட் காட்டணும்னு நினைக்கிறேன். 1ஆம் தேதி அதாவது டே 0ல் இன்னைக்கு எவ்வளோ பிஹெச் இருக்கும், எவ்வளோ டெம்பரேச்சர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா டே 0 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்க மெட்டீரியல் வந்தப்போ ஜில்லு ஜில்லு இருந்துச்சு. ஆமாம். ஓகேங்களா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் இதில் நேற்று வந்த மெட்டீரியல் இன்னைக்கு தொட்டிங்கன்னா சூடாக ஆரம்பிச்சுது, கொஞ்சம் அப்படியே ஹாட் ஆக ஆரம்பிச்சுது. இது வந்து எப்படின்னா 42 or 62 டிகிரி வரைக்கும் ரீச் ஆகும். ம் பிஹெச் இன்க்ரீஸ் ஆகிட்டுது. அப்போ தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உள்ளே வளர்ந்து அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுங்க. ஓகே. அந்த டெம்பரேச்சரில் தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளருங்க. அது வளர்ந்து முடித்த உடனே அந்த டெம்பரேச்சர் குறைய 20 டிகிரி 25 டிகிரி வந்துருங்க. எவ்வளோ நாள் கழிச்சு வரும்? அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷன் படி 40 days ஆகுங்க. எல்லாரும் 40 நாளைக்கு அப்புறம் நம்ம சைலேஜ் எடுத்து போடுறது நாங்கள் 40 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறேங்க. எனக்கு நான் 21 நாள்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், 30 நாள்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் தெரியாதனால நான் 40 நாளைக்கு போயிடுறேங்க. என்னோட இதில் 40 நாள் போய்ங்க, மற்றவங்க எப்படின்னு தெரியல. அடுத்தது இந்த பங்கர் சைலேஜ் எவ்வளோ நாள் நம்ம வச்சுக்கலாம்? பங்கர் பொறுத்து எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம்னா இன்றைக்கி வந்து இருக்கிற மெட்டீரியல் அவைலபிலிட்டிக்கும் மெட்டீரியல் ரேட்டுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றனால மேக்ஸிமம் 6 months வரைக்கும் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 1 year வரைக்கும் பண்ண வச்சிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பஞ்சாப்லாம் 1 year ஒன்ஸ் தான் பங்கர் போடுறாங்க. 1 year ஒன்ஸ் எடுத்துருங்க. அப்படிங்களா? அதிகபட்சம் என்னோட இதுபடி 1 year வரைக்கும். பட் நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்வெஸ்ட்மெண்ட் 2 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட முடியாதுல்ல. ஓகே. டெய்லி மெட்டீரியல் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை போடுறீங்க, அதை ஏன் நான் 1 வருஷத்துக்கு ஒன்றா போட்டு போகிறேன்? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணும்ல. ஓ இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா ஆயிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக போட்டோன்னா 4 லட்ச ரூபா ஆகும். ஒரே டைமில் 4 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணும்ல. உங்களுக்கு தெரியும், நாங்கள் அலோகேட் பண்ணுவோம் ஃபண்டு வந்து மாதம் அலோகேட் பண்ணிடுவோம். 6 months வந்தோடனே இப்போ ஃபில் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு இது ஈஸியாக கேஷ் ஃப்ளோக்கு ஈஸியாக இருக்குங்க. ஓகே. ஒரே டைமில் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் 2ஆக ஃபில் பண்ணிக்கிறோம். மெட்டீரியல் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறோம்னு வைங்களேன். நமக்கு இப்போ மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி 5 ரூபா ஆச்சு, 4 நாள் 3 ரூபாய்க்கு பண்ண முடியும்னா நான் தாராளமாக ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். ஓகே. அந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை.
இல்லை நாட்கள் போக போக இதனுடைய நியூட்ரியன் வேல்யூ வந்து கூடுது அப்படின்னா அதை நம்ம ஒரு எதிர்த்து ஒரு பண்ணலாம். ரேஞ்சுக்கு அப்புறம் குறையுங்க. குறையும் கண்டிப்பாக ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் குறையும். அப்படி நம்ம அப்படி ஒரு ஏன்னா எல்லாம் அந்த எக்ஸாக்ட் கால்குலேஷன் சொல்ல முடியல. நாங்கள் 6 months வரைக்கும் 45 daysக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நாங்கள் 6 monthsல முடிச்சிடறோம். 8 months வரைக்கும் பஞ்சாபில் 1 year வரைக்குமே வச்சுருக்காங்க. அதாவது பஞ்சாபுக்கு என்னை கூப்பிட்டு போயிருக்கும்போது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர்த்துட்டு நான் கேட்கும்போது 10 மணி நேரத்துக்கு மேலே தான் வந்து அவங்க டிராக்டரை ஓட்டுறாங்க. ஆமாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம இடத்துல ஒரு 6 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஓட்டினீங்க? இப்போ 6 மணி நேரம் இது போதுமா? முன்னாடி ஓப்பனாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப 30 நிமிஷம் கூட ஓட்டல. அடுத்த வாட்டி இந்த பங்கருக்கு 1 மணி நேரம் ஓட்டினோம். இதுலேருந்து லேர்னிங்ஸில் வந்து அதுக்கு வந்து இப்போ 5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். ஆனால் எனக்கு சொன்னவர் 12 மணி நேரம் ஓட்டணுன்னு. 12 மணி நேரத்துக்கு எனக்கு டிராக்டர் ஸ்லோப் கிடைக்கல. ஜேசிபி வாடகை அப்படின்றனால நாங்கள் அதை கட் பண்ணிட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் ஸ்லோப் கிடச்சதுன்னா எங்கள் டிராக்டர் இருக்கனால டீசல் மட்டுன்றப்ப நாங்கள் அதில் ரன் பண்ண முடியும். ஓகே. ஒரு சில பேர் பண்ணுறாங்க, இந்த தார்பாலின் போட்டதுக்கு அப்புறமும் மேலே வந்து மண் ஒரு லேயர் போட்டுறாங்களே, அது நல்லதா? மண் அது வந்து பெரிய ப்ராப்ளம்ங்க. என்ன ப்ராப்ளம்னா டே டு டே ஆப்ரேஷன்ஸில் லேபர் வந்து ஃப்ரண்ட் அப்ரோச்சில் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு வாட்டியும் அவன் மண்ணை வெட்டி எடுக்கிறதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுறாங்க. ஓகே. பெரிய டயர்ட் ஆயிடுறாங்க. நாங்கள் ஒரு பங்கர் அப்படி போட்டுட்டு வந்து லேபர் ஓடிட்டாங்க. அந்த லேபர் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஃபுல் சைடு மண் போடவும் டெய்லியும் கிட்டத்தட்ட அவன் மண்ணல்றது தான் வெயிட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் மேட் யூஸ் பண்ணுறோம். மேட்டுக்கு மேலே டயர் வச்சிடறோம். அப்படின்றப்ப எல்லா இடத்துலையும் ஈவனாக கிடைக்குது. பட் இதுலேயும் இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நாங்கள் டயர்ஸ் கம்மியாக இருக்குங்க. டயர்ஸ் நாளைக்கு வந்த உடனே வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிட் அதிகமாக இறங்குச்சு அப்படின்னா நமக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்க. இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு 4 அடிக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இருக்கும். ரப்பர் மேட் வந்து நமக்கு ஸ்கிராப் ரப்பர் மேட் ஃபார்மில் தேவையில்லாமல் இருக்குது இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டயருமே டிராக்டரோட ஸ்கிராப் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இதில் பெரிய செலவு. டயர் என்ன ஒரு 50 ரூபா தான் வருங்க, 50-100 ரூபா தான் வருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவருக்கு மேலே நீங்கள் சைலேஜ் போட்டிருக்கீங்க. இது இப்படி தான் எதுக்குன்னா தண்ணி வடிஞ்சு செவுத்து மேலே வந்து கெளி வர்றதுக்காங்க. செவுத்துக்குள்ளேயே இருந்ததுன்னா உள்ளே இறங்குங்க. உள்ளே இறங்குனாலும் அதுக்கு கரெக்டாக நம்ம படுதா கொடுத்துருக்கோம். இருந்தாலும் மெட்டீரியல் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்குங்க. அதனால அந்த ஸ்லோப் கிடைச்சிருக்கு. ஓகே. வேற என்ன பிரச்சனை இருக்கு சைலேஜில்? எலி பிரச்சனை. எலி பெரிய பிரச்சனை. எலி வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஆமாங்க. ஏன்னா இந்த தார்பாலின கடிச்சிருமா? சைலேஜோட ஸ்மெல்லுக்கு அது ரொம்ப அதிகமாக வருங்க. இன்னொன்று ஃபங்கஸ் ஆக்சிஜன் வந்து ஓட்ட போட்டுருச்சுன்னா உள்ள தண்ணி ஏர் போகும், ஃபங்கஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இவ்வளோ நீளம் போட்டிருக்கோம். இந்த இடத்த அப்ரோச் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். இங்கே ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா என்ன ஆகுங்க? அங்கேருந்து மெட்டீரியல் வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. சரி. ஒருவேளை மக்காச்சோளத்தை நீங்கள் வந்து உங்கள் சொந்த இடத்துல நீங்கள் போட்டு நீங்கள் சைலேஜ் பண்ணுறீங்கன்னா நாட்களின் அடிப்படையில் நீங்கள் வந்து அதை கட் பண்ணுவீங்களா, இல்லை எந்த விதத்தில் அது வந்து பால் இருக்குது, எந்த அளவுக்கு முத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு முத்தி இருக்குது, எந்த அளவுக்கு பால் அளவு, நாட்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேங்க. அது ஒரு சில வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து 90 days போனால் தான் அந்த மெச்சூரிட்டி அச்சீவ் பண்ணுதுங்க. ஒரு சில சீட்ஸ் 75 days அச்சீவ் ஆகுதுங்க. குவாலிட்டி மேட்டர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அதோட க்ரோத் அண்டு மில்க் லைனை பொறுத்து தான் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. டேஸ் மேட்டர் கிடையாது. ஒரு மாட்டுக்கு அதிகப்படியாக நீங்கள் தீவனம் கொடுக்கறது சைலேஜ் தான் இருக்கும். 60% ஃபோரேஜுங்க. அந்த சைலேஜுங்கிறது நம்ம ஒரு தரமானதாக கொடுக்கணும் இல்லையா? வெளியிலேருந்தே நம்ம வாங்கிட்டு வந்தாலும் அது தரமானது தானா? நாங்கள் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணிட்டோங்க. நாங்கள் வந்து ப்ரீடை ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டியில் போகிறப்ப ஒவ்வொரு வாய் அதை சாப்பிட்றதும் மேட்டருங்க. ஓகே. அப்போ வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து குவாலிட்டியாக சைலேஜ் நாங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். பங்கரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால இப்போ நாங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோங்க. பக்கத்தில் இருக்க ஃபார்மரோட டைப் பண்ணி அவங்க வந்து நமக்கு எப்படி பண்ண கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறோங்க. ஓகே. யாராவது ஓம்லூர் சுற்றி ஃபார்மர்ஸ் பார்த்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீல்டுலேருந்து நாங்கள் மக்காச்சோளத்தை எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக நண்பர்கள் வருவாங்க. அடுத்தது இந்த தார்பாலின் மேலே மூடினதுக்கு அப்புறம் வட மாநிலத்தில் நம்ம பார்த்தோம் நிறைய டயர் போட்டிருந்தாங்க. ஆமாங்க. வெயிட்டுக்காக. அது வெயிட்டுக்காக தானா, இல்லை இந்த தார்பாலின் வந்து இல்லை வெயிட் போயிடக்கூடாது காற்றுல அப்படி இல்லை? படுதாலாம் தூக்காதுங்க. படுதா 2 சைடு பேக் பண்ணிட்டீங்கன்னா சைடில் கல் வச்சாவும் போதுங்க. சென்ட்ரல் தேவையில்ல, வெயிட்டுக்காக தான். மேலே வெயிட் வேணுங்க. ஓகே. நம்ம வெயிட் கம்மியாக இருக்குது. இதுவும் போட்டது வெயிட்டுக்காக தான். ஈவனாக வெயிட் வச்சுருப்பாங்க அவங்க. வெயிட் மேண்டட்டரிங்க. மண் போடணும், இல்லைனா இது போடணும். ஏதோ ஒன்று போட்டு வெயிட் வைக்கணும். நிறைய தார்பாலின்ஸ்லாம் இன்றைக்கி வந்துருச்சுங்க. ஆக்சிஜன் பேரியர் தார்பாலின்ஸ்லாம் வந்துருச்சுங்க. யூஎஸில் ஒரு சில கண்ட்ரீஸ்லேருந்து நார்த்தில் நம்ம ஒரு ஃபார்மில் பார்த்துருந்தோம். அவங்க இம்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துருந்தோம். அது என்னென்னா ஆக்சிஜனை உள்ள அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அந்த மாதிரிலாம் தார்பாலின்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறப்ப டாப் லேயரில் அவன் ஃபங்கஸ் இல்லாமல் வந்துச்சு. உங்கள் ஃபார்மில் காட்டினேன். டாப் லேயர் சுத்தமாக அப்போ தான் நம்ம டுவர்ட்ஸ் நம்ம அந்த லாஸாக இருக்குல்ல, லாஸ்ட்ல ஒரு அமௌண்ட் போச்சு இல்லை உங்களுக்கு? ஓகே. அந்த 20 பைசா போச்சு இல்லையா? அந்த 20 பைசா ரெக்கவர் பண்ணும்ல. ஓகே. அப்போ வந்து எப்படி தார்பாலின் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்னொரு 10% இன்வெஸ்ட் பண்ணி அந்த தார்பாலின் போட்டு நம்ம லாஸை குறைக்கலாம்ல. ஓகே. தார்பாலினும் மேட்டருங்க அந்த இடத்துல.
நம்ம இப்போ கிடைக்கிற தார்பாலின் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம அதை நோக்கி இப்போ எங்களுக்கு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் 100% நாங்கள் வந்து தார்பாலின் மாறிடுவோம். சரிங்க. அதாவது நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களை சொன்னீங்க. அடுத்தது நீங்கள் சைலேஜ் வந்து சேல்ஸ் பண்ணலை. இதை தாண்டி எப்படிப்பட்ட பண்ணையாளருக்கு சைலேஜுங்கிறது அவசியம், இதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்ல முடியுமா? நீங்கள் இதனுடைய பால் தேவை. உற்பத்தி பண்ணுற மாட்டு பண்ணையாக இருந்து ம் நான் வந்து 10 மாட்டுக்கு மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு போகிறது தான் பெஸ்ட்டுங்க. ஓகே. ஏன்னா நீங்களே வேலை செஞ்சாலும் சரி, லேபர் வேலை செஞ்சாலும் சரி, அதுக்கான காஸ்டிங் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலேஜ் தான் பெஸ்ட்டாக இருங்க. எவ்வளோ நீங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ணுங்கள், ட்ரை மேட்டர் கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ம் ட்ரை மேட்டர்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு கேள்வி வருது. நெட்லலாம் பார்க்கும்போது ஃபாரினில் இதில் 30% 35% ட்ரை மேட்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா? நம்ம இடத்துலையும் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியுங்க. நம்ம நான் கோல்டில் அதுவும் இருக்குங்க, அதை நோக்கி தான் இப்போ ட்ராவல் பண்ணுறோம். நம்ம அந்தளவு குவாலிட்டியை என்ஷூர் பண்ணோம் அப்படின்றத நம்ம எந்தளவு குவாலிட்டியை ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து தான் பண்ணி ஆகணுங்க. ஓகே. இப்போ ஒரு தொழிலுக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் வாங்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த மாதிரி டெய்லி சாப்பிட்ற பொருளை நம்ம வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பார்க்கணும் இல்லையா? அதுதான். அடுத்தது கிருபா, இந்த செவர் இருக்கு இல்லையா, கான்கிரீட்டு, இதில் ஒரு பக்கம் வந்து சரிவாக இருக்குது, அதனுடைய இது என்னங்க? சரிவு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அந்த ஸ்லோப் கிரியேட் ஆகும் இல்லைங்களா, டிராக்டர் ஏறதுக்கு. அந்த இடத்த ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைலேஜ் பண்ணி முடிக்கும் போது சொல்கிறீங்க ஸ்லோப் கிடைக்கும். அந்த ஸ்லோப்புக்கு ஏன் கன்ஸ்ட்ரக்ஷனில் செங்கலும் சிமெண்ட்டுக்கும் செலவு பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து அதை எடுத்துட்டோம். எல்லோரும் வந்து அதை ஏன் அப்படி பண்ணீங்க, ஃபுல்லாகவே பண்ணியிருக்கலாம் நாங்கள். பட் அது பார்க்க ஒரு லுக்காக இருக்குது. இன்னொன்று காஸ்ட் குறைக்க தான் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ஃபீடில் வந்து 25 ரூபா ஃபீடு போடுறதுக்கு பதிலாக 20 ரூபா ஃபீடு போடுவாங்க, இல்லை 30 ரூபா ஃபீடு போடுறது பதிலாக 30 ரூபா ஃபீடு போடுவாங்க, 35 ரூபா ஃபீடு பதிலாக 30 ரூபா ஃபீடு போடுவாங்க. அங்கே காஸ்ட்டு குறையக்கூடாது, இந்த மாதிரி இதில் காஸ்ட்டை குறைச்சிக்கணும். நேச்சுரல் ஸ்லோப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்க. சரி, எல்லாமே சரிதான். உங்கள் இடத்துல பாதி அளவு வரலையும் தான் நீங்கள் சைலேஜ் போட்டிருக்கிறீங்க. ஆமாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நீளம் போட்டதுக்கு காரணம், ஒருவேளை நம்ம மாட்டு பண்ணையை விரிவுபடுத்தினா நம்ம சைலேஜ் அதிகமாக பண்ணணும். ஆமாங்க. கோல்னு ஒன்று இருக்குங்க. நம்மளோட கோல் என்ன, இந்த இடத்துல எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளால் டெவலப் பண்ண முடியும், நமக்கு ஒரு கோல் இருக்கு இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோங்க. நாங்கள் ஒரு 150 ரேஞ்ச் வரைக்கும் அனிமல் இங்கே மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற எங்களுக்கு ஒரு இது இருக்கனால நாங்கள் இந்த பெருசாக போட்டிருக்கோன்னு வைங்களேன். நாங்கள் இப்போ ஃபீல்டும் எங்களுக்கு 3 months ஒன்ஸ் எங்களுக்கு கிராப் கிடைக்குன்றனால இந்த கெப்பாசிட்டி போதுங்க எனக்கு. 3 months ஒன்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டு திரும்ப அங்கே ஃபீல்டில் மெய்ஸ் போட்டு இங்கே அதுக்குள்ளே காலி ஆயிரும் 150 அனிமல்ஸ்க்குமே. அப்போ நான் வந்து இன்னொரு பங்கர் ஃபில் பண்ணேன்னா எனக்கு அது சர்க்குலேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக 3 பங்கர் போயிட்டு சேஃப்ங்க. நீங்கள் 100 மாடுக்கு மேலே போகிறீங்கன்னா 100 பங்கர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்குங்க, ஒரே பங்கராக இல்லாமல் இருக்குது. அதாவது நல்லா கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுன்னா ஒரு பங்கர்லேயும் 100லேருந்து 120 டன் வரலையும் உங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாக 120 டன் மினிமம் பண்ண முடியுங்க என்னால். 2 பங்கர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 250 டன் வரைக்கும் என்னால் இங்கே ஸ்டோர் பண்ண முடியுங்க. சரிங்க மிஸ்டர் கிருபா, அதாவது நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் சைலேஜ் பங்கர் சைலேஜ் பண்ணும்போது கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தீங்க. ஆனால் 24 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இதுக்கு இந்த பங்கரில் ஒரு நாள் கஷ்டம், ஒரு 6 மாதத்துக்கு ஃப்ரீங்க. ஆனால் சூப்பர் நீப்பேரில் டெய்லி விடிஞ்ச உடனே சூப்பர் நீப்பேர் தூக்கி விட்டுருவாங்களான்ற மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இல்லை நாம் செஞ்சாலும் வேலையால் இருந்தாலும் இதுலேயுமே நீங்கள் வந்து சைலேஜ் வெட்டி தூக்கி தான் ஆகணும். பட் அந்த அளவுக்கு இருக்காது, வெயில் அடிக்கும், மழை பெய்யும், டெய்லி அந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்காது. இதில் நீங்கள் காலையில் நேரமாக வெட்டி கொட்டிட்டு போகலாம், பட் நேரமாக போய் நீங்கள் உள்ள தட்டு இருக்க முடியாது. வெயில் ரொம்ப அடிக்கும், அந்த டைமில் இந்த இடத்துல வந்து நீங்கள் துணி கட்டிட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் வெட்டி அள்ளி கொட்டிட்டு போயிடலாங்க. பட் அங்கே வந்து வேலை இல்லைங்க. இன்னொன்று நுணுக்கணுங்க, டெய்லி கையை கிளிக்கும், ரொம்ப அது இது ஹார்ட் ஒர்க்குங்க. கரண்ட்டு இருக்கணும், அந்த டைமுக்கு கரண்ட் இருக்கணும், சாஃப் கட்டர் ஓடணும். சாஃப் கட்டர் இஷ்யூ அப்படின்னா உங்களால் இவ்வளோ மாட்டுக்கு ஃபீட் போடாமல் இருக்க முடியாது, அப்போ வேஸ்டேஜ் அதிகமாகும். சிம்பிளி கால்குலேஷன் படி எங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. சரிங்க கிருபா, உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. நன்றி, தேங்க்யூ.